அன்புடையர் வணக்கம். மக்களை யாருமே மக்களாக பார்க்குறது கிடையாது. மக்களிடம் ஓட்டு வாங்குகிறாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் திரும்ப கண்ணை வச்சு மக்களை குத்துறாங்க. ஜிஎஸ்டி, வருமான வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எல்லாத்தையும் வச்சு மக்களை சாத்திக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக கரூரில் நடந்த ஒரு பெரிய படுகொலை. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது கடமையிலிருந்து தவறியது அரசாங்கம். 41 உயிர்கள் பரிதாபமாக செத்து போச்சு. கொடுக்குற கூட்டங்களிலெல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அரசாங்கங்கள் மக்களை ஒரு மாதிரி நினைக்கிறான். ஓட்டு போடுறது அவங்க தான். ஓட்டு போடுகிறதுக்காக வேண்டி பலவிதமான திட்டங்கள். இவ்வளோ நாள் எங்கே போனீங்க திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு? அரசியலில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து காமராஜர் காலத்திலிருந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் நசுக்கிறது. அவர்களை வரவிடக்கூடாது, புதியவர்கள் வரக்கூடாது. அரசியல்வாதிகள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணுங்க. ஏன் எதிர்கட்சின்னு வச்சுருக்காங்க? நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் தானே நீங்கள் எதிர்கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது தானே இங்கே வாழ முடியும். எதிர்ப்புகளில் தான் நம்ம வாழ வேண்டும். தயவுசெய்து மக்களை பலிகடாக ஆக்கிவிடாதீர்கள். அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள், ஆளுகிறவர்கள் தயவு செய்து மக்களை பலிகடாக ஆக்கிவிடாதீர்கள். போன ஆட்சியில் ஸ்டெர்லைட் படுகொலை, இந்த ஆட்சியில் கரூர் படுகொலைகள் கேட்பதற்கே பயங்கரமாக இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் டிவிலையும் யூடியூப்லேயும் கேட்கும் பொழுது மிகவும் 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 வருத்தமாக இருக்கிறது. ஆளுகின்ற அரசாங்கங்கள், உங்களை ஆள வைத்தவர்கள் மக்கள் தானே. மக்களை மதியுங்கள்.